பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand starting at 999. சங்கீதா அது சொல்லலாமா ஒன்று? சொல்லுங்க. சைக்கிளில் போய் தான் அவ்வளோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி குழந்தை பற்றி. நான் டெலிவரி ஆகும்போது இவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சாம்மா ஃபேமிலியில். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப அந்த என்ன சொல்லிட்டு சாப்பாடு கூட பெருசாக இருக்காது அம்மா. நீங்கள் மூவியில் காட்டுறதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டோம். சுச்சுவேஷனே வந்து ஆக்சுவலாக அம்மா நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். பட் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்க எங்களுக்கு தெரியாது. சம்திங் அவர் வந்து காலையில் ரொம்ப அன்ஈஸியாக இருந்தார். நல்ல புது காரு, கிளம்புன கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் திரும்ப நான் போயிட்டு திரும்ப 2 monthsல வரேன். திரும்ப வந்து வேறு கார் சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம். 2 டைம் நான் அன்றைக்கி இந்த மாதிரி இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஏன்னா நார்மலி புது கார் அப்படி ஆக வாய்ப்பே இல்லை. வர்றதுக்குள்ளே எல்லாம் இல்லை சென்ட் ஆஃப் பண்ணும்போது அவர் மார்னிங் இருந்தார். வைல் ரிட்டர்னிங் பேக் இஸ் நோ மோர். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன், இழப்பும் கூட டோட்டல் ஃபேமிலிக்கு. பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க அந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஈக்குவலாக அதே மாதிரி லவ் பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு அந்த நைட் பெட்டுக்கு போகிறக்குள்ள 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அவருக்கு வந்து எப்போவுமே அம்மா தான் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி. அவங்கள தவிர கண் எங்கேயும் போகாது. விஜி விஜி விஜின்னு ஒரு 100 விஜி போடுவார். எஸ், உங்களுடைய முதல் இன்டர்வியூ, முதல் ஒரு இவெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே வந்து உங்கள் பொண்ணு கூட உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்றப்போது மதர்ஸ் டே ஸ்பெஷல் இருக்கீங்க அப்படின்றப்போ ஹவு ஹாப்பி ஆர் யூ? அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு அது கிஃப்ட், பெரிய கிஃப்ட் இன்னைக்கு. கிஃப்ட் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு மேக் ஓவர் இப்படி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால அவங்க அதிலே ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க ஏதாவது எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்ட்டு. பட் நார்மலாக நான் ரெடி ஆகும்போது நான் மற்றவங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். அந்த டென்ஷனில் தான் இருப்பேன். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக க்ரூம் அப் ஆயிவாமான்னு சொல்லி அவங்களுக்கு விட்டாச்சு. ஸோ இட்ஸ் மை மதர்ஸ் டே கிஃப்ட் ஃபார் ஹர். வெரி வெரி ஸ்வீட். பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, 2 லவ்லி லேடிஸ். அப்படி அழகா. தேங்க்யூ டியர். இன்னைக்கு டேன்றது எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்? என் லைஃப்பில் மம்மி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகியிருக்காங்க. அம்மா இல்லாத ஒரு ஸ்பேஸே கிடையாது. மேபி பிறந்ததுலேருந்து இப்போ மட்டும் என் கூட ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தான், எப்போவுமே ஸ்பெஷல் தான் மதர்ஸ் டே தான். உங்கள் டாட்டர் வந்து இன்னைக்கு பல பேருடைய ஒரு ஃபேவரட்டாக இருக்கிறாங்க. அண்ட் ஷீ இஸ் லைக் பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முதல்ல? ஐ எம் வெரி ஈவன் ஐ எம் ஃபேன் ஃபார் ஹர். ஆஹா, எல்லாமே பார்ப்பேன். நானும் உங்களை ஃபாலோவே தான். ஆஹா, ஃபேன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. இல்லை, கரெக்டாக கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு செய்யின்ட்டு. அதே மாதிரி எந்த காஸ்டியூம்னாலும் ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணுறதுன்னு அவங்கள தான் இருக்கும். அது எவ்வளோ மாடர்னாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் பண்ணு எதுனாலும் போடாதெல்லாம் யாரும் யோசிக்காதுன்னு சொல்கிற ஒரு டைப் ஆஃப் பர்சன் அவங்க. நான் எது சஜஸ்ட் பண்ணுவேன் என்கிட்ட, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ப்ரோக்ராம் போகிறேன், இந்த எது நல்லா இருக்குது சூஸ் பண்ணுங்க அப்படின்பா. ஸோ ஐ கோ ஃபார் தட். அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. ஓகே. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃப்ரீடம் உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரொம்ப ரைட்டாக யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரீடம் கொடுத்து உங்களுடைய ட்ரீம் சப்போர்ட் பண்ணுற அம்மாலாம் இருக்கிறப்போ ஏன் நீங்கள் சினிமாக்கு லேட்டான ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? வை டிட் யூ கம் earlier? சினிமாவுக்கு விடணுங்கிற அளவுக்கு அவ்வளோ அப்டேட்டடாக அவங்களுக்கே தெரியாதுடா. ஆக்சுவலி அவங்க பார்ன் இன் பெங்களூர் பட் செட்டில் இன் கோயம்புத்தூர். ஸோ எங்கள் ஃபேமிலியில் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி கிடையாது. நானே ஆக்சிடென்ட்டில் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஸோ வந்து இந்த ப்ரொஃபஷனில் பொண்ணை வெள்ளலாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தா நம்ம அப்போ இந்த மேக்கப் கான்ஷியஸாக இருப்பேன், நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது லிப்ஸ்டிக் முன்னாடி வாயில் போட்டுக்கணும்லாம் சொல்லுவாங்க. மேபி அதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் வரதுக்காக பண்ணியிருக்கேன்னு என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு நாலேஜ் அவங்களுக்கு தெரியல. பட் ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடச்சோன்னே அப்ரிஷியேட் பண்ணதும் அவங்க தான் கூட வந்து அந்த ஷூட்டிங்லலாம் இருந்து. ஏன்னா எனக்குமே அந்த ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணுறோம், அந்த கேமரா ஃபியர் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் கூடயே ட்ராவல் ஆகி சென்னையில் வந்து செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஊருக்கே போனாங்க. அது மட்டும் கூட தான் இருந்தாங்க. ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுவே பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க். பட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்க. ஸ்டாராக ஆக்குறதுன்றது இன்னும் பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் இல்லை. அது எப்படி பக்கோப்பாக பண்ணி அது? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் தான். எல்லாத்துக்குமே வாழ்த்து தான். அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் 100%.
எப்போவுமே அவளை பற்றின ஒரு வரிசை எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை நான் என்னோட ப்ரேயர்ஸ் கூட இருக்கலாம். பை ஆக்சிடென்ட்லி ஷி மெட் அன் audition we went to at Coimbatore, selected in that is the turning point to her life. ஸோ நீங்கள் சொன்னீங்க எப்போவுமே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு சங்கீதா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்களை ரொம்ப பாதர் பண்ணுச்சு? இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து மை ட்ரீம் இஸ் ஐ வாண்ட் டு மேக் அ பைலட். பைலட்? யா. எனக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அது எல்லாம் என்னென்னா அவங்க என்ன பேரண்ட்ஸ் ரொம்ப எப்படி எஜுகேட்டட் பர்சன்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜில் எந்த எஜுகேஷனில் விட்டால் அடுத்தடுத்து போகணுங்கிறது அந்த அவங்களுக்கு தெரியாது, அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி. பட் அவங்க ஆசைப்படுவாங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி லுக்கில் பார்க்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க தெரியாது. அந்த மாதிரி இன்டர்வியூக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் நான், இதுக்கெல்லாம் செலக்டட் ஆனால். பட் சம் அதர் ரீசன் அதை கன்டினியூ பண்ண முடியல. அந்த ஒரு ட்ரீமில் இருந்ததுனால ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணி பப்ளிக்காக. பெரிய ரீசன் எக்கனாமிக்கல் ரீசன் தான், வேறு என்ன. அப்போல்லாம் அந்த பிரச்சனைனால தான் வந்து ஒரு விஷயம் அவாய்ட் ஆகும். ஸோ அது சப்போர்ட் இருந்திருந்தால் மேபி அதில். பட் இப்போவும் அந்த ஒரு ஆசை இருக்குது, அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பைலட்டாக மாதிரி காட்டணும். கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கார் மாதிரி ஃப்ளைட்டு ஓட்ட முடியாது. சம்திங் ஒரு டைமாவது அந்த மாதிரி ஒரு இதில் ஃப்ளைட் பண்ணணுன்ட்டு. ஈவன் ஒரு ஹேர் ஹோஸ்ட் ஆயிருந்தால் கூட ஐ எம் ஹாப்பி. அந்த மாதிரி அவளோட ஸ்ட்ரக்சரை வச்சு நான் ஃபஸ்ட்டு சின்ன ஒரு ட்ரீமில் இருந்தேன். இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? இவங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்டார், நீங்கள் நினச்சதை தாண்டி இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஐ எம் ரொம்ப ப்ரவுட், ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி எ சங்கீதாஸ் மதர். ஆஹா. சங்கீதா அவங்க அம்மாங்கிறதுலாம் எனக்கு பெருமை. அதே மாதிரி அவள் எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. ஷீ இஸ் வெரி பாண்டிங் டு மீ அண்ட் ஷீ இஸ் டேக்கிங் கேர். அவரோட அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமான கேர் எடுத்துக்கிறேன். அண்ட் ரீசெண்ட்லி யூ ஃபேஸ்ட் அந்த அப்பாவோட இறந்தது ரீசெண்டாக நடந்தது. ஸோ எதனால் எப்படி இறந்தார்? அது அன்எக்ஸ்பெக்டட் அன்னைக்கு சுச்சுவேஷனே வந்து ஆக்சுவலாக அம்மா நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். இதுக்கு நான் எப்போவுமே சென்னையில் இருக்க பர்சன். ஷூட்டு எனக்கு ஒரு பிரேக் கிடச்சி நானும் ஊரில் தான் இருக்கேன். பட் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்க எங்களுக்கு தெரியாது. சம்திங் அவர் வந்து காலையில் ரொம்ப அன்ஈஸியாக இருந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். நார்மலி அவருக்கு வலிச்சா வலின்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி எங்களை அவள் தான் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாரு. டாட்டாலாம் காட்டி காரில் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு எப்போவுமே அந்த ஒரு ஹேபிட். அது நாங்கள் கிளம்புறோன்னா லேடிஸு எங்களுக்கு ஹேண்ட்பேக்கில் எடுத்து காரில் அவர் தான் வைப்பார், செய்வார், பண்ணி டாட்டா காட்டி தான் அனுப்புவார். ஸோ அன்றைக்கி அதே பண்ணார். என்னென்னா சம் சிம்டம்ஸ் காட் கிரேஸாக வந்து நல்ல புது காரு கிளம்புன கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் திரும்ப நான் போயிட்டு திரும்ப 2 minutes வரேன். திரும்ப வந்து வேறு கார் சேஞ்ச் ஓவர் பண்ணோம். 2 time நான் அன்றைக்கி இந்த மாதிரி இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஏன்னா நார்மலி புது கார் அப்படி ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ ஏதோ வகையில் சிம்டம்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. எங்களுக்கு அது ரிவீல் என்னென்னு புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு அப்பா கொஞ்சம் முடியலன்னு சொன்னாங்க. எங்களாலே வர முடியாத சுச்சுவேஷன். வரதுக்குள்ளே எல்லாம் ஹேப்பன்ட். பட் அதை தாண்டி ஸ்ட்ராங்காக நீங்கள் 2 பேருமே இன்றைக்கி இங்கே இருக்கிறது இன்னும் இல்லை. சென்ட் ஆஃப் பண்ணும்போது அவர் மார்னிங் இருந்தார். வைல் ரிட்டர்னிங் பேக் இஸ் நோ மோர். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன், எனக்கு இழப்பும் கூட. டோட்டல் ஃபேமிலிக்கு இஸ் அ வெரி ஃபன்னி பர்சன். நல்லா ஜாலியான டைப்பு, எல்லாத்தையும் கேர் எடுத்துக்குவார். டோட்டல் ஃபேமிலிக்கே பெரிய இழப்பு தான் அது. மெயின் 2 பேர் க்யூட் கப்புள்ஸ். 2 பேர் அநியாயத்துக்கு லவ் பண்ணுவாங்க. நம்மளால வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு லவ் பண்ணுவாங்க 2 பேரும். ஸோ அவ்வளோ ஒரு இதான் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு பெரிய மிஸ்ஸிங் தான். ஏன்னா அப்பா மாதிரிலாம் யாருனாலையும் அம்மாவை டேக் கேர் பண்ண முடியாது. பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க அந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஈக்குவலாக அதே மாதிரி லவ் பண்ணுவாங்க. அன்றைக்கி அந்த நைட் பெட்டுக்கு போகிறக்குள்ள 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஏதோ தாஜா பண்ணியாவது எங்கள் அப்பா வந்து கால் அமுத்தி விட்டுவாது எங்கள் அம்மா வந்து சமாதானப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு பெரிய மிஸ்ஸிங் தான். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன். பட் என்ன இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் யாருனாலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சின்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஒரு க்யூட்டான கப்பல் ரொம்ப நான் லவ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. நம்மளும் ஒரு பையனோ ஒரு பொண்ணையோ பார்த்து இவங்கள மாதிரி லவ் பண்ணோம், இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு லவ் பண்ணோம். நீங்கள் பார்த்த க்யூட் மூமெண்ட்ஸ், அப்பா அம்மா லவ் பண்ணல அதில் க்யூட் மூமெண்ட்ஸ் செம்மையாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது அப்படி? ஏன்னா ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் டஸ்கி தான். எங்கள் அப்பா வந்து ஃபேராக கொஞ்சம் கமல்ஹாசன் மாதிரி இருப்பார். ஸோ அவருக்கு லுக்கு நிறைய பொண்ணு எங்கள் அப்பாவை வந்து நிறைய பேர் சைட் அடிப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை தவிர யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன், என்னடா இவ்வளோ. ஏன்னா அவர் நினச்சா யார் வேணால் பார்க்கலாம். பட் அவருக்கு வந்து எப்போவுமே அம்மா தான் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி. அவங்கள தவிர கண் எங்கேயும் போகாது. விஜின்னு ஒரு 100 விஜி போடுவார். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் கிடைக்கணும்னு அந்த மைண்ட் செட்டில் தான் நல்லா யோசிச்சது. 21ஆவது நூற்றாண்டில் ஒரு ராமர்னு இல்லை, உண்மைதான், 100% உண்மைதாங்க. அது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவரை நான் கமல் ஃபேன். ஓகே. நான் அவர் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் ஏர்லியர் மேரேஜ்.
அவர் பார்த்தோன்னா அந்த ஒரு பாதிப்பில் தான் நான் அவர் ஃபிக்ஸ் பண்ணது. ஆஹா. கமல் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியே தான் நான் மேரேஜை பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இல்லை, கமல் மாதிரி எல்லாம் கலர்லாம் வந்துச்சு, அப்பாவுக்கு ஹேர் மட்டும் இல்லை, அது மட்டும் திட்டிகிட்டு இருப்பாங்க. கமல் மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ண பாதி என்ன மேரேஜ்லேயே வந்து ஹேர்லாம் அப்பா பால்டு இருந்திருக்கு, மறைச்சு இப்படி ஃப்ரண்ட்டில் ஹேரை விட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்து கூட திட்டிகிட்டு இருப்பாங்க, நீ பாரு அங்கேயே மறைச்சிருக்கேன் இது அப்படின்ட்டு. இவ்வளோ க்யூட்டான பல விஷயங்கள் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு லவ்விங் கப்புள்ன்றது நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது. ஸோ என்னென்ன தருணத்தில் இப்போ வந்து நீங்கள் அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு மிஸ் பண்ணுறது? நிறையா இருக்குது. பட் அதில் வந்து இப்போ சங்கீதா ஷைன் ஆகிறது, சங்கீதாவோட மேரேஜு, என்னோடய பர்சனல் டேக் கேர், என்னோடய கேரிங் பர்சன் எனக்கு அவர், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப வெள்ளையம்மான் தான் கூப்பிடுவார், அவளை ரொம்ப செல்ல பொண்ணு, வெள்ளையம்மான் தான் கூப்பிடுவார். ஹாஸ்பிட்டல்லையே சொல்லிட்டார் அவர், நீ பிறந்தப்பவே பக்கத்தில் வந்து அப்போ தான் உட்கார்ந்தோன்னே சொல்லிட்டார், டோன்ட் வரி, நல்லா பொண்ணு, இங்கிலீஷ் பொண்ணு, இங்கிலீஷ்காரி. ரொம்ப ஸ்கிப் பண்ணி பேசுகிறாங்க. என்னன்னா எல்லாம் பையனுக்கு எதிர்பார்த்துருக்காங்க 2 பேரும். பிறந்தது நான், அதனால வந்து என்னை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அக்கா, எனக்கு ஒரு அக்கா, ஒரு பிரதர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ 2வது பொண்ணு பிறந்தனால நீ வருத்தப்படாதம்மா, பொண்ணு வந்து கலராக அந்த ப்ரௌன் ஹேரோட தான் பிறந்திருக்கா, பார்க்க ஃபாரினர் பொண்ணு மாதிரி தான் இருக்கா, நம்ம ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷ் படம் பார்த்து இந்த மாதிரி பெற்றிருக்கோன்னு அப்படி பேசியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் என்னோட லுக்கு பார்த்து நிறைய கொஞ்சம் பாயிஷாக இருக்கும். மேபி அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன 2 கட்டான இப்படி வந்து உட்காந்து. ஆனால் உண்மை தாங்க, நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. பெரிய பொண்ணுக்கு ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் பார்த்துட்டு தான் டெலிவரிக்கு போனேன். இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் மூவி தான் போனேன், பேர் ஞாபகம் இல்லை. என் பையனுக்கு ஆப்சன்ட் மைண்ட் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு தான் போனேன். அவர் ஒரு மூவி பெரிய பயங்கரமான மூவி. இல்லை, தேட்டர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க, அந்த பெயின் வர முன்னாடி போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஜாலி மூமெண்ட்னா, ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட்னா அதை சொல்லலாம். நான் டெலிவரிக்கு ஒரு முதல் நைட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு எதுக்கால ஆப்போசிட்டில் தேட்டர் போயிட்டு வந்தோம். நானும் அவர் போயிட்டு வந்து தான் பெரிய பொண்ணு டெலிவரி ஆனது. போயிட்டு வந்தேன். அதே மாதிரி என் பையனுக்கும் ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் போயிட்டு வந்து தான் ஆப்சன்ட் மைண்ட் ப்ரொஃபஸர் போயிட்டு வந்து தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனான். ஓகே, அவன் இன்னைக்கு நிறைய விஷயம் மறப்பான் என் பையன். ஐயோ, அது வேற சொல்லுவாங்க அடிக்கடி. என் பிரதர் எல்லாம் மறந்துடுவான். டே ஒன்று வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்துட்டு வந்தாண்டா பெத்த, அதனால தான் இப்படி ஆயிட்டேன். இவங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிற ரீசன் பாரு, எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன் 2 பேர். எனக்கு ஏர்லியர் மேரேஜ்னால 2 பேர் என்னை ரொம்ப பெட்டாக தான் இருந்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவரும் வந்து மற்றவங்கெல்லாம் இருக்காங்க பிடிக்கிறாங்கனால நான் இது பண்ண மாட்டார், ரொம்ப லவபிள்னாக தான் இருந்தோம் 2 பேர். நாம் என்னதான் அழகாக ஃபன்னாக நீங்கள் சொன்னாலும் ப்ரெக்னென்சி அப்படின்றது வந்து ஒரு வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அது நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க, இந்த படம் பார்த்துட்டு வந்து நான் ஜாலியாக வந்து. சங்கீதா அது சொல்லலாமா ஒன்று? சொல்லுங்கள். சைக்கிளில் போய் தான் அவ்வளோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி குழந்தை பார்த்தேன். அப்படியா? சைக்கிளில் தான் போனேன், பை சைக்கிள். அவர் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, நான் டெலிவரி ஆகும்போது இவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சாம்மா ஃபேமிலியில். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப அந்த என்ன சொல்லிட்டு சாப்பாடு கூட பெருசாக இருக்காது. ஆக்சுவலி எங்கள் பேரண்ட்ஸ் வந்து தே வென்ட் டு ஹைதராபாத் ஃபார் சம் அதர் பிஸ்னஸ் விஷயம். அப்பா அந்த டைம் யாரும் இல்லை வீட்டில். ஸோ எங்கள் வீட்டில் நியர்பை ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ். ஸோ அட் த டைம் சைக்கிள் இஸ் த மெயின். இப்போ தான் உங்களுக்கு எல்லா வண்டியும் இருக்குது, சைக்கிள்னால் பெரிய ஒரு நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங். ஸோ அதில் தான் உட்கார வச்சு என்னை கூட்டிகிட்டு போனார். நீங்கள் மூவியில் காட்டுறதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சங்கீதா அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருக்கும். ஃபைனலாக வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷீ இஸ் காட் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியுமே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறோம். சங்கீதா as a பர்சன் இண்டிவிஜுவலாக இல்லாமல் ரெடின் சார் அவங்களையும் சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ நிறைவாக இருக்குது மேம்? ரொம்ப 100% ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் நோ. அவரோட லைஃப் இந்த மாதிரி நல்ல ஹார்ட் சோல் உள்ள ஒரு பர்சன். அவர் இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தமாக இருக்கு. எனக்கு அப்புறம் ஒரு மதராக இருந்து அவர் பார்த்துக்குவார், அது 100%. ஓகே, நல்ல கேர் எடுத்துப்பாங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாலியான பர்சன் ரெடன் சார். கண்டிப்பாக இருந்தாலும் கலகல இல்லை, அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதே அவர் தான். ஆண்டி அவர் இந்த டெத்தோட இதுலேருந்து நீங்கள் ஹேவ் டு கம் அவுட், ஜாலியாக இருங்க, நல்லா எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, என்ன வேணாலும் கேளுங்க. எனக்கு ஒரு மகனாக தான் அவர் இருக்கார். இப்போ
மகனுக்கு பதில் இல்லை நார்மலாக அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து ரொம்ப டேக் கேர் பண்ண முடியல அவரோட சில சுச்சுவேஷன்னால. ஸோ சொல்லும்போதே வந்து ஆண்டி வந்து என் அம்மா மாதிரி தான் நான் பார்த்துக்கன்னு நினச்சா பார்த்துக்குவார், பண்ணுவார். ஸோ என்னென்னா அவர் ரொம்ப ரொம்ப நாள் தனியாக இருந்தனால அப்படி ஃபேமிலி அந்த அட்மாஸ்பியர் இன்னும் அவருக்கு கரெக்டாக அதை எப்படி பார்க்கணும் பண்ணணும் தெரியாது. பட் தெரிஞ்ச சின்ன சின்ன க்யூட்டான ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார். ஓகே ஃபைன், அதை மேட்ச் பண்ணிக்கிறது. இப்போ நாங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அதே ரெடின் கிங்ஸ்லி சார் தான் வீட்லேயுமா? அந்த ஆக்ஷன் சொன்னால் தான் அந்த ஒரு கிங்ஸ்லி வெளியில் வருவார். மற்ற நேரத்தில் கொஞ்சம் ஓகே அதுக்காக ரொம்ப சீரியஸ் பர்சன்லாம் கிடையாது. பட் எல்லா டைமும் அந்த மாதிரி காமெடியும் பண்ண மாட்டார். சில ஒரு ரகடான ஃபேஸெல்லாம் பாப்பா காட்டதான் செய்வார். அப்படியா? நீங்க தனியா அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஃபேஸ் பார்த்துருப்பீங்களா? இப்படியும் பண்ணுவார் ரெடின் அவங்க அப்படின்னா அது என்ன? அன்ரிவீல்டு ஃபேஸ். அன்ரிவீல்டு ஃபேஸ்னா கோவம் வந்தால் எவ்வளோ பேசுகிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், வாயே திறக்க மாட்டார், ஃபுல் சைலண்ட் ஆயிடுவார். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நமக்கு எப்படி அந்த சைலண்ட்டே கிள்ற மாதிரி இருக்கும். அது நாங்களே எப்படி படப்படம் பேசி திட்டுற ஆளுங்க, திட்டா கூட தெரியாது. அது வந்து 2 நாள் 3 நாள் கன்னியூம் பண்ணுவார். அமைதியாக பேசாமையே இருப்பார். கடைசியில் நாங்களே டவுன் போய் இறங்கி கொடுத்து பேசுகிற மாதிரி ஆயிரும் சுச்சுவேஷன். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு காமெடியாக ஒரு ஆக்டர், அதனால் வந்து நம்ம ஈஸியாகவும் அப்படியெல்லாம் கிடையாது. பயங்கர நீட் அண்ட் ஹைஜீனிக். ரொம்ப அவர் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அவருடைய பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே நல்லா அச்சீவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அவரை சுற்றி இன்றைக்கி ஒரு 100-200 பேர் அவங்க வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் வெரி ப்ரவுட். எங்கள் டோட்டல் ஃபேமிலியே ஜலஸில் இருக்காங்க என் மேலே. ஆஹா, இவ்வளோ பெரிய நல்ல மருமகன் அவருக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து சார் மேலே ஒரு லவ் வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி காமெடி பிடிக்கும்டா நார்மலாக. பட் ஆஸ் அ பர்சன் எனக்கு வந்து இவர் என் லைஃப்பில் வருவாங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஏன்னா இவர் வந்து யாரோ நம்ம மாறன் அவர்கிட்ட நம்பர் கேட்டு வாங்கியிருக்காரு மூவியில் ஏதோ பார்த்துட்டு. இவர் தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணது. இவராக வந்து பேசலாம் போய் சங்கீதா கிங்ஸ்லின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது. ஏன்னா நான் இருந்த டோட்டல் லைஃப் ஸ்பேஸ் வேறு, இங்கே அவர் இருந்தது டோட்டலாக வேறு. பட் சம்திங் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது. அவர் காமெடி தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தால் பிடிக்காது. எங்கள் அப்பா வந்து நிறைய அந்த மாதிரி தான் பண்ணுவார், சேஷ்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதோட குணம் அப்படியே இவருக்கு இருக்குது. அதே மாதிரி அப்பா இருக்கும்போதே எனக்கு இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அம்மாக்கிட்ட சொன்னேன், உனக்கு ஓகேனா ஓகேனாங்க. பட் நான் தான் டிசிஷன் எடுக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். மேபி அது அப்போவே எடுத்திருந்தா அப்பாவும் அதை பார்த்துருப்பார். அது ஒரு மிஸ்ஸிங் மட்டும்தான். பட் அப்பா சாய்ஸாக சொன்னோம். அவர் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், அவரை பண்ணிக்காம உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எதை பார்த்தப்பா நீ அட்ராக்ட் ஆனா நல்லா காமெடி பேசுகிறாருமா அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ரீசனால தான். ஸோ இன்றைக்கி மதர்ஸ் டே. அம்மா பற்றி வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கோம். பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ். அம்மா கூட என்றைக்குமே வந்து ஒரு கேர்ள் டாட்டருக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்தையுமே அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவோம். அது ஒரு சொல்ல முடியாத ஒரு அன்பு, ஒரு பாசம் தான். அப்படி வந்து அம்மா கிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப பிரேக் டவுன் ஆகி ரொம்ப ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப், ஐ ஷேர் திஸ் மச் ஆஃப் குட் ஸ்பேஸ் வித் ஹர் அப்படின்னா ஒரு தருணம், ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அம்மா கிட்ட இது வரைக்கும் நடந்திருக்கா? அந்த மாதிரி நிறைய இருக்குடா. 1-2 விஷயம் கிடையாது. நான் மேக்ஸிமம் எது நடந்தாலும் ப்ளஸ் ஒரு மைனஸ் நான் சொல்லிடுவேன். ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சாலும் கூப்பிட்டு சொல்லுவேன், ஒரு ஃபெயிலியர் பார்த்தாலும் சொல்லுவேன். ஸோ ரீசெண்டாக நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ரொம்ப எமோட் ஆனதுன்னு பார்த்தா, ஷூட்டிங்கில் சில டைமில் வந்து நமக்கு ஏதாவது வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அவுட்புட் வரலை, இல்லை மேபி நான் ஒரு சான்ஸ் எதிர்பார்த்து அது கிடைக்கல, அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீலாக இருக்கும். எல்லாமே ஸோ வந்து நேற்று நைட்டு கூட சொன்னேன். அப்படி நேற்று நைட்டு சொன்னால் வர்ற வழியில் ஒரு காரு ஒரு லேடி மேலே பின்னாடியே இடிக்கிறதுக்கு போயிடுச்சு. அவங்க அந்த டிராஃபிக் இல்லை நைட் ஷூ முடிச்சுட்டு வந்த டயர்டில். ஸோ இடிக்கல போல. பட் ஓகே, அது வந்து அந்த மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணுற பர்சன். ரொம்ப எமோட் ஆனதுன்னா ஆக்சுவலி ஜெயிலர் மூவியில் வந்து எனக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்த ஒரு சின்ன கேரக்டர். ஸோ அதுக்காக மெஷர்மெண்டெல்லாம் வேறு என்கிட்ட கூப்பிட்டு எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் சில ரீசன்னால கிடைக்காம போச்சு. அப்புறம் அந்த டைமில் புலம்பி தீத்துட்டேன், கிடச்சிருக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் சக்ஸஸ் பார்த்துட்டு இன்னுமே புலம்பி தீத்துட்டேன். இவ்வளோ நல்ல படம் வந்திருக்கு, இதில் ஒரு சின்ன பாட்டாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அம்மாட்ட நிறைய விஷயம் இது அதுன்னு கிடையாது, டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன் அவங்ககிட்ட. ஒரு நாளைக்கு அவங்க இங்கே இருந்தால் கூடயே நேரில் வந்து சொல்லும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோனாக தான் அடிச்சு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இது பண்ண செஞ்சுட்ருக்கேன் செய்கிறேன் அப்படிங்கிற. ஷூட்டிங் போகிற அந்த ட்ராவலிங் டைம் யூஸ் பண்ணிக்குவேன் ஃபோன் பேசுகிறதுக்கு. 1 hour மோர் தென் 1.5 hours ஆகும். ஷீல் அட் த டைம் வில் பி இன் கம்யூனிகேஷன். இப்போ இவங்க சொன்னாங்க அவங்க அவங்ககிட்ட பிரேக் டவுன் பண்ணி ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ், நீங்கள் அவங்க கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணது, ஒரு எமோஷனலாக நீங்கள் பேசினது, ஹார்ட் ஃபெல்ட்டாக பேசின தருணம் ஏதாவது ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? அது ரீசெண்டான அவர் இறந்தப்போ தாங்க, அன்எக்ஸ்பெக்டட். அது ஒன்று தான். அதான் அதுக்கு அப்புறம் இவங்க மேரேஜ் டைமில் அவர் இல்லைன்னு சொல்லி, ஆக்சுவலி அவருடைய ஃபோட்டோ வச்சு தான் நான் மேரேஜில் பார்த்தா தெரியும். மேரேஜ் ஃபோட்டோஸில் அவரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். அவர் நீங்கள் சினிமாலெல்லாம் அதுக்கப்புறம் காப்பி அடிச்சிருப்பாங்க. பட் நான் வந்து ஃபோட்டோ வச்சுட்டு தான் தாலி கட்டும்போது இருந்தேன்.
அவரோட ஃபோட்டோவை கொண்டு போயிருந்தோம் மேரேஜ் ஸ்டேஜ்க்கு. அந்த டைம் ஒரு அழகான ஓவர்வெல்மிங் லவ் இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். கண்டிப்பாக அது எப்பவுமே அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க சொன்ன மாதிரி ஏன்னா அப்பா இறந்தப்போ ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டாங்க. ஸோ நான் கீப் ஆன் டாக் பண்ணுறது, அதே மாதிரி நாங்கள் அன்றைக்கி 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கலாங்கிறத 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம யாராவது ஒருத்தர் இருந்திருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் 2 பேருக்குமே ஜாஸ்தி. கொஞ்சம் அவங்களோட பார்க்க லுக்கு தான் அப்பா மாதிரி, பிரெயினில் கொஞ்சம் அம்மா மாதிரி தான். ஸோ நிறைய ஏதாவது சம்திங் யோசிச்சு ஏதாவது கொஞ்சம் அவங்க ரிக்கவரி பண்ணி காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் மட்டும் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அம்மாவுக்கு என்னை திட்டுவாங்க, உன்னால தான் நான் கூட வந்தேன்ட்டு. அவங்க வந்து கோவத்தை தான் காட்டுவாங்க என்கிட்ட, நீ என்னை கூப்பிடலாம் அவங்க கூட வந்திருக்கவே மாட்டேன், நான் கண்டிப்பாக உங்கள் அப்போட தான் இருந்திருப்பேன் அப்படின்னு. இல்லை whenever she comes to my native கோயம்புத்தூர், நாங்கள் எல்லாமே வில் ஜாயின் டுகெதர். அவ கூடவே தான் இருப்பேன். எங்கே போனாலும் ஜஸ்ட் சும்மாவாவது நான் காரில் கூட உட்காந்துக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஹர் அட் த டைம். அதனால் கூடவே போயிட்டு கூடவே வருவேன். அந்த மாதிரி போனது தான் அன்றைக்கி. அந்த டைம் யாருமே வீட்டில் இல்லை. மெயினாக என் சன்னு டாக்டரின்லாம் அவங்க தான் இருந்தாங்க. சன்னு அந்த டைம் வெளியே போயிட்டு அப்படி. அதனால் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஆதங்கம். ஏன்னா பெட் வைஸ் இருந்து போயிருந்தேன்னா தெரியாது, அந்த ஆதங்கம் இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் இப்போ நான் இவங்களுடைய லைஃப்பில் நான் மிஸ் பண்ணுற ஒரே பர்சன் அவர் தான். அவர் ரொம்ப 100% அவர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப என்கிட்ட அடமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தார். நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த தருணத்துலையுமே அவர் இங்கே இருக்கார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் அவர் தான் அவங்களை என்ன ப்ளஸ் பண்ணிட்டு இருக்காருன்றதோட ரொம்ப எமோஷனல் சைடாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஃபன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி மேம், இவங்களை பற்றி தான் கேட்கணும். நம்ம அவங்களுக்கு பேர் வைக்கிற தருணம் ஒன்று இருக்கும் இல்லையா? நிறையா இருக்குங்க. பேர் வச்சுருப்போம். சங்கீதான் பேர் வைக்கும்போது கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. வளர்ந்து வந்ததுக்கப்புறமா அவங்க பேச்சு சங்கீதம் மாதிரி இருக்குன்றது முன்னாடியே தெரிஞ்சு தான் சங்கீதான் பேர் வச்சிங்களா? டெஃபினெட்லி. என் வாய்ஸை கேட்டு அமுதன் என்ன கலாய்க்கல. இந்த கட்ட குரலை பார்த்து நீ சொன்னது இல்லை கரெக்டான குரல் ஒன்றும் கிடையாது. இந்த ரொம்ப போல்டாக இருக்கு. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட சொன்னாங்க, உங்கள் மூஞ்சி பார்க்க மட்டும் உங்கள் வாய்ஸை கேட்டு தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். அவ்வளோ கேவலமான அப்ரிசியேஷன் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் அந்த நேமுக்கு எனக்கு சத்தம் போட்டே இருந்தேன். இந்த ஆஃப்டர் மூவி வந்ததுக்கப்புறம் எதுக்கு மாமி இந்த பேரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி ஒரு வயசுக்கு எபோவ் 1 இயருக்கு மேலேயே எப்போ பார்த்தாலும் ராகம் பாடிட்டே இருப்பாள், அப்படின்ட்டே இருப்பாள். சங்கீத ஞானத்தோட கிடையாது. இவங்க என்ன சரியா டேக் கேர் பண்ணாம நான் எடுத்து பூண்டு வாயில போட்டுக்குவேன். நான் போட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். அதுக்காக வச்ச பேர் தான் இது. நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சிடாதீங்க. அழுக மாட்டா, ஒரு மாதிரி ஹம் பண்ணிட்டே இருப்பாள் வாயில் எதாவது வச்சுட்டு. ஸோ அதை அப்போல்லாம் அந்த ஜாதகம் பார்க்குறது அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரியாது. ஸோ நானாக தான் செலக்ட் பண்ணேன். ஒரு சங்கீதா அப்படின்னா சங்கீதம் பாடுறேன் அப்படின்ட்டு சங்கீதான்னு செலக்ட் பண்ணேன். அண்ட் இந்த இடத்துல இன்றைக்கி ஸ்பெஷல் டே, வேர்ல்டு வைட் எல்லாருமே அம்மாக்கள் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ண அம்மா, உங்களுக்கு பிடிச்சதை செஞ்ச அம்மா, இன்றைக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் எங்கள் கிட்டேருந்து வருது. ஆனால் அது நீங்கள் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். வித் யூர் பெர்மிஷன் ப்ளீஸ். SS Music proudly presents the Family Star Mother's Day Special. உங்கள் அம்மாக்காக SS Music சார்பாக நீங்களே ஒரு அங்கீகாரம் கொடுங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999.